ஒரு மரத்துக்கடியில பார்த்தீங்கன்னா, நெறைய பேய்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பேய் இருக்கு. அந்த பேய் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு பால்ல இருந்து கிணத்து பக்கத்துல போய் உட்கார்ந்திருக்கு. அப்ப அந்த கிணத்துல இருக்க ஒரு குட்டி பேய் வந்து சொல்லுது, "இந்த கிணறு என்னோடது, நீங்க யாருன்னு?" சொல்லி கேட்குது. அப்ப அந்த வயசான பேய் சொல்லுது, "மத்த பேய்களுக்கெல்லாம் கஷ்டம் வரும்போது நான் தான் ஆலோசனை சொல்லுவேன்னு" சொல்லுது. இத கேட்ட அந்த குட்டி பேய் சொல்லுது. அப்ப அந்த குட்டி பேய் சொல்லுது, "எனக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. பக்கத்திலேயே ஒரு சங்கீதம் வாசிக்கிறவர் இருக்காரு. அவர்னால என்னோட நிம்மதியே போயிடுச்சு. அவர இங்கிருந்து எப்படியாவது தொரத்தணும்னு" சொல்லுது. இத கேட்ட அந்த வயசான பேய் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பேய்க்கு ஒரு யோசனை குடுக்குது. அதுக்கப்புறமா அந்த குட்டி பேய் அந்த சங்கீதம் வாசிக்கிறவரோட வீட்ல போயிட்டு அவர பயமுறுத்துது. அவரும் பார்த்தீங்கன்னா பயப்படுற மாரியே இல்ல. அதுக்கப்புறமா அந்த குட்டி பேய் இந்த வயசான பேய்கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுது. அதுக்கப்புறமா வயசான பேய் இன்னொரு யோசனையை கொடுக்குது. அப்படியே அந்த குட்டி பேய் பார்த்தீங்கன்னா, அந்த சங்கீத வாசிக்கிறவரோட வீட்டு கூரையில இருக்க அந்த ஹோட்டல்ல எல்லாமே கழட்ட ஆரம்பிக்குது. உடனே அந்த சங்கீத வாசிக்கிறவர் பார்த்தீங்கன்னா, மரத்துக்கடியில போய் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த குட்டி பேய் மத்தவங்களோட யோசனை கேட்கறதுக்கு பதிலா என்னோட பிரச்சனையை நானே தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குட்டி பேய் பார்த்தீங்கன்னா, அந்த சங்கீத வாசிக்கிறவர்ட்ட போய் சொல்லுது, "உங்கள்ட்ட நான் சங்கீதம் கத்துக்கிறவான்னு." இத கேட்டோனே அந்த சங்கீத வாசிக்கிறவர் ஆடி போயிட்டாரு. இப்படி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து ஓடிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த குட்டி பேய் என்னோட பிரச்சனையை நானே தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது ரொம்பவே சந்தோஷப்படுது.